ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அடிமை ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஹெல்த் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ காபி மாறு நான் கண்டிப்பா அந்த சிஞ்சக்கியோ ஐஸ்லாண்டுக்கு போய் எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சி என் பொண்டாடி கூட நான் சேருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மரணமாசா சொல்ல அதோட போன எபிசோட முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினி யமாடா அசைன்மெண்ட்கான சேர்ந்த சாகிரி, நம்ம ஹீரோயினி சாகிரி அவங்களோட அப்பாவோட பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயினி சாகிரியோட அப்பா ரொம்ப திறமையான ஆளா இருப்பாரு. அவர் ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது அவன் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் தலையை சட்டார்னு வெட்டினப்போ அவன் செத்தது கூட தெரியாம மறுபடியும் அவன் உடம்பு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு செம ஸ்பீடா வெட்டியிருப்பாரு, அவனுக்கு வலியே இருக்காது. அதை பார்த்துட்டு சாகிரி, நானும் இப்படித்தான் ரொம்ப திறமையா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் வெட்டும் போது அவங்களுக்கு வலிக்கவே கூடாது, அந்த அளவுக்கு ஸ்பீடா வெட்டணும்னு நம்ம ஹீரோயினி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பெரிய ஆள் ஆயிடுறாங்க, ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அவங்க தலையை வெட்டுறாங்க, இருந்தாலுமே அவனுக்கு வலி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி, நான் இன்னும் ஸ்பீடா வெட்டணும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது செத்தனோட ஆவி தலையே இல்லாம நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயினி பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிளான சேர்ந்த ஒருத்தன் ஐ பேட்சை போட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து, நீ பயப்படுற, நீ பயம் இல்லாம வெட்டணும், எதுக்காக இறக்கப்படுற, உன் ஸ்வாட்லயே உன்னோட பயம் தெரியுது, இந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோயினி, நான் எதுக்கு பாவம் பாக்குறேன், பாவம் பார்க்காம பயமே இல்லாம ரொம்ப ஸ்பீடா கொல்லணும், இறக்கம் இருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு கொடூரமான குற்றம் பண்ணவனை நான் இறக்கமே இல்லாம கொல்லுவேன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளாஷ்பேக் முடியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் மத்த எல்லாருமே மரண தண்டனை கொடுக்குறவங்கள ஒரே இடத்துல கூட்டி அங்க டென்ட் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியும் அந்த ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ பார்ப்பாங்க. அந்த ஸ்வாட்ல நம்ம ஹீரோட உண்மையான முகம் தெரியும் பார்த்தா அங்க ஒரே ரத்த கலரியா தான் இருக்கும். அப்ப அங்க இருக்க கைதிகள் மூஞ்சில துணி வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி யூரிச்சிகான்ற ஒரு பொண்ணு, அவளும் ஒரு நிஞ்சா மாதிரி தான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏய் நீ தானே காபி மாறுன்ற ஹாலோ, உன்னை பார்த்தா பயங்கரமான ஆள் இருப்பான்னு நினைச்சேன், உன்னை பத்தி ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, நீ பார்த்தா சாதாரணமா சின்ன பையன் மாதிரி இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஏமாடாக்கலான அந்த சூப்பரியர்லாம் முன்னாடி வந்து, இங்க பாருங்க நாங்க தான் உங்க எல்லாருமே வர வச்சோம், நீங்க அந்த சிஞ்சக்கு ஐஸ்லாண்ட்ல போய் எலிக்சர் ஆஃப் லைஃபை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அப்புறம் எல்லாருமே கணத்துறங்க பார்க்கலாம் அப்படின்னு அங்க மேடையில துணிய முடி ஒருத்தனை கொண்டு வந்திருப்பாங்க. துணி எடுத்துட்டு பார்த்தா மனுஷன் மூஞ்சில பூச்செடிலாம் வளர்ந்து வேர்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி விகாரமா இருப்பான். அதை பார்த்துட்டு அங்க இருக்க கைதிகளாம், என்னையா இதெல்லாம் ஒரு மிஷினா, என்ன கோத்துற பாக்குறீங்களோ அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த யமடா கிளான் சேர்ந்தவனும், டேய் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்புடா, நீங்க என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவான். அப்ப அங்க இருக்கிற யூராகின்ற பொண்ணு, ஆமா அங்க எலிக்சர் ஆஃப் லைஃப் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த யமடா கிளான் சேர்ந்தவங்களும், உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, இல்லைன்னா கிளம்புங்க சொல்லிடுவானுங்க. அதை கேட்டு அங்க இருக்க ஒரு தடியன், நான் கிளம்புறப்பா அப்படி சொல்லி எஞ்சி போவான். அவன் தலையை சட்டார்னு வெட்டி கொண்டுருவானுங்க. அப்ப அங்க இருக்க யமடா கிளான் சேர்ந்த சுப்ரியர் சொல்லுவான், இங்க நீங்க இருந்து கிளம்புனீங்கன்னா உங்க தலையை வெட்டிடுவோம், உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் எங்களோட எக்ஸிகியூஷனர் வந்துகிட்டு இருப்பாரு, அவர் உங்க கூடயே தான் இருப்பாரு, அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை கொண்டுருவோம், அவர் திரும்பி வரும்போது உங்க கூட இருக்கணும், இல்லனா அப்பயும் உங்களை கொண்டுருவோம் அப்படி சொல்லி ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு அப்ப அங்க இருக்கிற அரசன் யமடா கிளானஸ் அந்த சுப்ரியரை கூப்பிட்டு காது கடிப்பான். அப்புறமா அவர் அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, இங்க பாருங்க கப்பல் கம்மியா தான் இருக்கு, ஆட்கள் கம்மியா தான்